டைமண்ட் மேளா அட் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும். வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன். 2013 டிசம்பர் 13 என்னுடைய மேரிட்டல் ஹோம்ல இருந்து வெளியே வந்தேன். வெளியே வரும்பொழுது இதை ரெண்டுக்கு எடுத்து இங்க வந்தேன். நாய் பிடிச்சா மட்டும்தான் எனக்கு உங்களை பிடிக்கும், அப்பதான் நீங்க வீட்டுல அலவுட். நாய் பிடிக்காதவர் வீட்டுக்குள்ள அனுமதிக்கப்பட மாட்டார். என்னுடைய எக்ஸ் ஹஸ்பண்டுடைய முதல் திருமணத்திலிருந்து எனக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம். டிவோர்ஸ்க்கு பிறகு அவங்கள பிரிச்சுட்டாங்க என்கிட்ட இருந்து. ஏதோ ஒரு கட்டத்துல எப்படியோ அவங்க வருவாங்கன்னு எனக்கு தெரியும். இந்த வீட்டுல இல்ல என் வாழ்க்கையில ஏதாவது ஒரு பொருளை மறுபயன்பாடு செய்யலான்னா அதை தான் ரீயூஸ் பண்ணுவேன். புதுசா ஒன்ன வாங்கி எங்க பொருத்த மாட்டேன். என்ன நானே மீண்டும் வலிமைப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு திறனை இந்த வீடு கொடுத்தது. வெறும் காஃபி கிரவுண்ட்ஸ் ஏதாவது ஒரு போல்ல வச்சு ஒரு இடத்துல வச்சோம்னா இருக்கிற துர்நாற்றத்தெல்லாம் அது இழுத்துரும். மெட்ராஸ் வெயில்ல பாத்ரூம்ல ஏசி போட முடியாது, ஆனா நான் ஃபேன் போட்டு வச்சேன். கருத்து என்னன்னா, நள்ளிரவுல கண்ணை மூடிட்டு கைய வச்சா என்ன தேடுறேனோ அது கிடைக்கணும். இதெல்லாம் திருடினது. ஓகே, திருட்டு 24 கிலோ எக்ஸ்ட்ரா ஏறினேன். போன நவம்பர்ல ஒர்க் அவுட் ஆரம்பிச்சேன். இன்னைக்கு இப்படி இருக்கேன். ஈசிஆருக்குள்ள ரொம்ப ஒரு அமைதியான தெருவுக்குள்ள இன்னும் ஒரு அமைதியான ஒரு வீடு. ஸோ இந்த வீட்டுக்குள்ள இருக்க செலிபிரிட்டி யாருன்னா, let me show you. Yes. வாசலிலே அழகான ஒரு பென்ஸ். எஸ், ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம், வாங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? எஸ், வெரி குட். நல்லா இருக்கேன் நவீன், thank you. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து எல்லார் மேலயும் ரொம்ப அக்கறையா இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதனால தான் அக்கறையில இருக்கீங்களா? அப்படிதான். அதனால தானே? ஆமா, அக்கறை இருந்தா அக்கறை தான். அக்கறை இல்லாத இக்கறையில இருக்க முடியாது. ஓகே, சோ மமத்தின்னு சொன்ன உடனே உங்களை பத்தின சில விஷயங்கள்லாம் கேள்விப்படும் போது, மமத்தியோட வீட்டுக்கு போறோம்னா சும்மாலாம் போயிடக்கூடாது. we have some rules and regulations, terms and conditions, agreement எல்லாம் சைன் வாங்குவாங்கலாம் கேள்விப்பட்டோம். அப்படியா? நாய் பிடிச்சா மட்டும்தான் எனக்கு உங்களை பிடிக்கும், அப்பதான் நீங்க வீட்டுல அலவுட். நாய் பிடிக்காதவர் வீட்டுக்குள்ள அனுமதிக்கப்பட மாட்டார். பிளஸ் ஆனா முக்கியமா நாய்களை கண்டு பயம் இருந்ததுன்னா, அதே நேரத்துல உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா எக்ஸெப்ஷன்ஸ் பண்ணுவேன். இது ஏன்னு சொல்றேன், எங்க வீட்டுல இருக்கிற 3 பசங்களுக்கும் காலர் கிடையாது, லீஷ் எல்லாம் கிடையாது. அவங்க வீட்டுல எனக்கு கொஞ்சம் இடம் கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். ஆனா நாய் பயம் இருக்கிறவங்க, அனிமல்ஸே பயம் இருக்கிறவங்க, நளினிமா, விமலன் என்னுடைய ஃப்ரெண்டு, இவங்க 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப பயம். அவங்களுக்கு மட்டும் எக்ஸெப்ஷன் பண்ணி என் ஆஃபீஸ் ரூம்ல 3 பசங்களையும் வச்சுட்டு அவங்களை என்டர்டெயின் பண்ணிட்டு அனுப்புவேன். மற்றபடிக்கு நாய் பிடிக்கலங்கிறவங்க எனக்கே பிடிக்காது, என் லைஃப்லயே வேண்டாம். கேட்டை பூட்டியாச்சு. இப்போ என் பசங்க வெளில வருவாங்க, இன்ட்ரடியூஸ் ஆனாதான் உள்ள அலவுட். ஓகே, நீங்க கரெக்டா ஒவ்வொருத்தர் பேர் சொல்லி கொடுப்பாங்க, அவங்க வரணும். பேர் சொல்லி கூப்பிடணும். அதுங்களை பார்த்தா நான் நாய் மாதிரி இருக்கா? இவர் என்ன அவ்வளோ பொடியா இருக்காரு, அதனால மைக்ரோசாரி. இவங்க வந்து பவுன்ஸ் பண்ணிட்டே இருக்கிறதுனால இன்னொருத்தங்களுக்கு வந்து PTSD, அவங்க வெளியே வரமாட்டாங்க. எல்லாருமே ஸ்ட்ரீட் பப்பீஸ், எல்லாருமே ரெஸ்கியூ. நாய் பொருள் இல்ல வாங்கலாம் முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். அதுதான் என்னுடைய தாட். அதனால எல்லாருமே ரெஸ்கியூஸ் தான். இப்ப வீட்டுல வந்து இவ்வளவு இடம் இருக்குல்ல, வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய சேர், நல்லா சிம்மாசனம் மாதிரி. இது யாரோட பெட்? என்னடா நீங்க தான் சொல்லிட்டீங்கல்ல, சிம்ம ஆசனம். இவருக்கு தானே அது? இவருக்கு மட்டும் இல்ல, 3 பேருக்குமே. இந்த கவுச்சஸ் பேரு கடல் கவுச். இது வந்து நாமெல்லாம் யூஸ் பண்றதுதான். ஆனா ஸ்பெசிபிக்கா இவங்களுக்காக வேணும் அப்படின்னு ஆர்டர் பண்ணது. மேல இருக்கு, அது மேல ஒரு துணி இருக்கு பாருங்க, இந்த ஷெனில் கிளாத். ஷெனில் கிளாத் போட்டாதான் இவங்க படுப்பாங்க. அந்த ஷெனில் போடலைன்னா அம்மா உட்காரலாம். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். நான் ஃபர்ஸ்ட் வீட்டை பார்த்த உடனே ஈசிஆர்ல வழக்கமா ஒரு ஈசிஆருக்கு வந்தாவே ஆக்ட்ரஸோட வீட்டுக்கு வரனா ஓகே, இட்ஸ் கோனா பி ஒரு பயங்கர லாவிஷான ஒரு பங்களா வீடு, இல்லைன்னா உள்ள வந்து அந்த ரொம்ப மாடர்னான இன்டீரியர்ஸ். நான் போன வீட்டுல நிறைய அந்த மாதிரி இருந்துச்சு.
ஆனா உங்க வீடு பார்க்கும்போது ரொம்ப ஒரு மினிமலிஸ்டா வெளியில, ஏன்னா நீங்க நினைச்ச வெளியவே ஒரு இன்னொரு 4 பெட்ரூம் போட்டிருக்கலாம், எனக்கு பின்னாடி அது மாதிரி இடம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இன்னொரு 4 பெட்ரூம் போட்டா வீட்டோட லேண்ட்லோட வெள்ள தூக்கி போட்டுருவாங்க. நீங்க வேற ரெண்டட் ஹவுஸ் இது. ஓகே, பட் ரொம்ப வருஷமா இங்க தான் இருக்கீங்கன்னு நீங்க நினைக்கிறேன். 2013 டிசம்பர் 13ஆம் தேதி என்னுடைய மேரிட்டல் ஹோம்ல இருந்து வெளியே வந்தேன். சரி. வெளியே வரும்பொழுது இதை ரெண்ட்டுக்கு எடுத்து இங்க வந்தேன். அதுக்கப்புறம் ஒரு புரிதல் பிறந்தது. என்னன்னா அங்க இருக்கும் பொழுது நிறைய சொத்து சேர்த்தேன். அது பணம், பொருள், செல்வம், இடங்கள், வீடுகள் எல்லாமே. நான் அவருக்கு அதெல்லாம் பிடிக்கும். நீங்க சொன்னீங்கல்ல தடபுடாலா வீடு இருக்கும்னு, அவர் ஆக்டர் கிடையாது, ஆனா அவருக்கு அந்த ஸ்டைல் பிடிக்கும். ஸோ நிறைய வாங்கினது தான். ஆனா அங்கிருந்து வரும் பொழுது எல்லாத்தையும் அவருக்கே கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்படி இருக்கும் பொழுது இங்க வந்து ரெண்ட்ல இருந்தேன். அப்புறம் எனக்கும் ஒரு புரிதல் பிறந்தது. ஏன்னா அத்தனை இடங்களை வச்சுக்கிட்டு மெயின்டெனன்ஸ் ஒரு தலைவலி. நான் ஒரு ஆள், என்னை தாண்டி இவங்களும் வாழ போறதில்லை, இல்லை இவங்களுக்காவது கொடுத்துட்டு போகலாம், டிபெண்டன்ஸ் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நான் சொத்தை சேர்த்து என்ன பண்ண போறேன்? வாடகை வரைக்கும் ரெண்ட்ல இருக்கலாம். இன்னைக்கு சென்னை, நாளைக்கு எனக்கு பாரிஸ்க்கு போனேன்னா அங்க போயிட்டு ஒரு ஸ்டுடியோ அபார்ட்மெண்ட் ரெண்ட்டுக்கு எடுத்துப்பேன். ஆனா இந்த ஹோமே வந்து எனக்கு அமைதி கொடுத்துச்சு. ரொம்ப ஹார்ட் டைம்ல எனக்கு அமைதி, மன அமைதி, பாதுகாப்பு, என்ன நானே மீண்டும் வலிமைப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு திறனை இந்த வீடு கொடுத்தது. இவங்க தான் சத்யா, என் ஃப்ரெண்டு, என் வீட்டை பார்த்துக்கிறவங்க, பப்பீஸ்க்கு அக்கா. அக்கா வந்திருக்காங்க. ஆமா, அது அவ்வளோதான். அவங்க வந்தா போதும். இவங்க இல்லாம என்னால மூச்சு கூட விட முடியாது. ஏன்னா ஒவ்வொரு வேலைக்கும் அவங்க எனக்கு தேவை. கண்ணை மூடிட்டு நான் எங்கே வேணாலும் போகலாம். அந்த பெயிண்டிங் வந்து நான் கான்டெம்பரரி ரொம்ப பெயிண்ட் பண்ண மாட்டேன். ஆயில் பெயிண்டிங்ஸ், ரியலிசம், போர்ட்ரேட்ஸ், ரியல் லைஃப், அது ஸ்டில் லைஃபாக தான் இருக்கணும்லாம் கிடையாது. நான் கான்டெம்பரரியில் பண்ண 2வது பெயிண்டிங் இதுதான். ஆக்சுவலி 2வது என் கடைசி. ஒன்று வந்து என் ஃப்ரெண்டு கொடுத்த அவர் பர்த்டேக்கு ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி. அப்புறம் இது அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கூடை தொங்கும். ஏன் அந்த கூடை இருக்கு லேம்ப் ஷேடா என பார்த்தா, எனக்கு ரீசைக்ளிங், ரீபர்பஸிங், மறுபயன்பாடு செய்ய பிடிக்கும். இயற்கைக்கும் உலகுக்கும் நாம செய்யக்கூடிய பெரிய சேவை அதுதான். அதனால இந்த வீட்டில் எல்லாம் என் வாழ்க்கையில ஏதாவது ஒரு பொருளை மறுபயன்பாடு செய்யலான்னா அதை தான் ரீயூஸ் பண்ணுவேன். புதுசா ஒன்றை வாங்கி எங்க பொருத்த மாட்டேன். அது பொருள் செலவுனால கிடையாது, அது வந்து வேர்ல்டு மேல நம்மளுடைய தாக்கத்தை குறைக்க. ஸோ இந்த வீட்டில் ரீபர்பஸ் திங்ஸ் நிறைய பார்ப்பீங்க. என் திங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணுவேன். அதனால இது 2000 வாங்கினது, 2005 வாங்கினதெல்லாம் பொருள் காமிப்பேன் இருங்க. ஆமா, இந்த கபட் இந்த வீட்டோட வந்தது. இந்த கீ செயின் வந்து எங்க அப்பா டிரால கிடைச்சிச்சு. இந்த ஷாண்டலியர் ப்ராபப்ளி 1940 45 எங்க வீட்டில் வாங்கி எங்க வீட்டில் தொங்கிட்டு இருந்தது, அப்பா வீட்டில். அதோடைய ஒரு பீஸ், அதனால அது இங்க தொங்குது. ஸோ குட்டி குட்டி நினைவு சின்னங்கள் குட்டி குட்டியா நிறைய இருக்கும். இது என்னுடைய மிஸ்சலேனியஸ், என்னுடைய ஆர்ட் ஒர்க். எனக்கு ஆர்கனைஸ்டா இருக்க பிடிக்கும். என்னால் ஆர்கனைஸ்டா இருக்கிறத தவிர வேற எந்த வழியும் தெரியாது. கருத்து என்னன்னா, நள்ளிரவுல கண்ணை மூடிட்டு கையை வச்சா என்ன தேடுறேனோ அது கிடைக்கணும். இது என்னுடைய புக்ஸோடைய பெயிண்டிங்ஸ், ஸ்கெச்சஸ், ஒவ்வொரு புக்கோடையது, ஒவ்வொரு சீரீஸோடையது தனியாக இருக்கும். என்னுடைய கேமரா பேக், கேமராமேன்லாம் நோட் பண்ணேன். என் கேமரா பேக், என்னுடைய கேமரா ஸ்டாண்டு, ட்ரைபாட், அவங்ககிட்ட ஒரு செட்டப் இருக்கு. ஆமாம், இதெல்லாம் என்னுடைய ஷூஸ். காஃபி கிரவுண்ட்ஸ் வந்து பேட் ஸ்மெல்ஸ் எல்லாம் இழுக்கும். ஓகே, சிம்பிள். ஃபில்டர் காஃபி, இன்ஸ்டன்ட் காஃபி இல்ல, ஃபில்டர் காஃபி கிரவுண்ட்ஸ். பேட் ஸ்மெல். இத்தனை நாய் இருக்கு, எவ்வளவே நான் க்ளீனா மெயின்டைன் பண்ண கூட ஸ்மெல்லே இல்லையே. எப்படி இது என்னென்ன பண்ணனும்? இது எல்லார் வீட்லயும் வைக்கலாம். ஒரு டிப்பா சொல்லுங்களா. அவ்வளவுதான். வெறும் காஃபி கிரவுண்ட்ஸ் ஏதாவது ஒரு பவுல்ல வச்சு ஒரு இடத்துல வச்சோம்னா இருக்கிற துர்நாற்றத்தெல்லாம் அது இழுத்துரும். கூட ஏதாச்சும் மிக்ஸ் பண்ணணுமா இல்ல அதெல்லாம் வெறும் காஃபி தூள்? வெறும் காஃபி தூள். வர வர ஆனா மாத்துங்க, தூசி பிடிக்கும். சரி சரி. காஃபி கிரவுண்ட்ஸ்க்கு நிறைய மகிமை இருக்கு. இதுலயே கொஞ்சம் சுடு தண்ணியை விட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுட்டு ஸ்கின் ஃபுல்லா ஸ்க்ரப் மாதிரி குளிக்கும் பொழுது தேய்ச்சிட்டு இன்னொரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அதை விட ஒரு பெட்டர் எக்ஸ்ஃபோலியேஷன், பாலிஷர், டீடானர் கிடையாது. சூப்பர், ஒரு நல்ல ஒரு டிப். இங்க பாத்தீங்கன்னா மேல என்னது அது? இது வந்து ஒரு மூங்கில். அவ்வளவுதான். இது கர்டன் ராட். ஆனா இத பத்தி மட்டும் ஒன்னு சொல்றேன், இதெல்லாம் திருடினது. ஓகே, திருட்டு மூங்கில். என்னங்க ஸ்டீல் பைப் கூட இல்ல, திருட்டு மூங்கில். இதுக்கு நல்ல வயசுப்பா. இது 2004ல இருந்து கூட இருக்கு. ஒரு டயத்துல வந்து எல்லோ கலர்ல இருந்தது, இப்ப வந்து இந்த கலர் ஆயிடுச்சு. ஆனா துணி நல்லா இருக்கா, கிழியல.
இது கிழிஞ்சு யூஸ் கிழியிற பண்ணவே வரைக்கும் இருக்கும் இதுதான். Yes. ஓகே, இது 2044 ஆனாலும் இது கிழிஞ்சா கிழியல இருக்கு. ஆமாப்பா, கிழியலன்னா அப்படிதான் இருக்கும். எல்லார் வீட்லயும் இந்த ஒரு பொருள் இருக்கும். ஆனா அவங்க கேட்கும்போது சொல்லுவாங்க, ஆசையா வாங்கி போட்டேன்ப்பா, அது வாங்கினதோட அப்படியே இருக்கு. உங்க வீட்டுல அப்படியே இல்ல யூ யூஸ்? போன வருஷம் எனக்கு இந்த ஃபேஷியல் பால்சி வந்து இந்த சைடு விழுந்துருச்சு. சர்ஜரி, ஸ்டீராய்ட்ஸ் எல்லாமே இருந்தது. 24 கிலோ எக்ஸ்ட்ரா ஏறினேன். போன நவம்பர்ல ஒர்க் அவுட் ஆரம்பிச்சேன். இன்னைக்கு இப்படி இருக்கேன். ஜிம்முக்கு போகாமலே உடல் எடையை குறைக்கலாம். இவங்க தான் அதுக்கான ஒரு அம்பாசிடராவே இருக்காங்க. எஸ், அந்த பெட் உட்காருங்க, என்ன பண்றாங்கன்னு பாப்போம். என்ன இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் கிடையாதுங்க என் டாகி. இந்த கடல் கவுச் வந்து அவங்களுக்கு தூங்குறதுக்காக பண்ணப்பட்டது. இப்ப அம்மா உட்கார்ந்துட்டாங்க. அதுதான் பிரச்சனை. அவங்க கூட வந்து உட்கார மாட்டாங்க. என்ன என்ன வராங்களே. யோ சொல்ல விடுங்கயா. சரி சரி, இது இவரது இல்ல, இது ஸ்கிட். இது ஏற மாட்டாரு. ஓ அப்படியா? அவங்களுக்குள்ள அந்த இது சூப்பர், பரவாயில்லையப்பா. அதனால ஏற மாட்டாரு. வீட்ல அண்ணன் தம்பிங்கனாலே சண்டை போட்டுப்பாங்க சேருக்கு. இவங்க எவ்வளவு அழகா பிரிச்சு இருக்காங்க. மோசமா சண்டை போட்டுப்பாங்க. இவங்களே சண்டை போட்டுப்பாங்க. இவனும் பவுன்ஸும் ஒரு டீம். ரெண்டும் போட்டு ஸ்கிட்டி ஆட்டி வைக்கும் பாருங்க. ஐயோ பாவம், அவ என் பெருசு பாவம். ஸோ இது வந்து அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஸ்பெஷலா அவங்களுக்காக பண்ணது. இதுல கால் இருக்கும், ஆனா ஸ்கிட்டால வந்து இனி குதிக்க முடியல, ஏஜ் ஆயிடுச்சு. அதனால காலை கைட்டுட்டேன். நள்ளிரவுல ஒரு நாள் விழுந்துட்டான். அப்பதான் பார்த்தேன், நள்ளிரவுல கை பேர இங்கெல்லாம் காயம் இன்னும் இருக்கும். ரத்தம்லாம் வர வர அம்மா எடுக்கிறேன் ஸ்கிட்டி, அம்மா எடுக்கிறேன் அப்படின்னு கயட்டி அவளுக்கு வச்சு அவளை தூங்க விட்டது. இதுல மோஸ்ட்லி நான் மட்டும்தான். இதுதான் நான் உட்கார்ற இடம். அதுதான் மைக்ரோ உட்கார்ற இடம். மைக்ரோ அழகா உட்கார்ந்துட்டு இருக்காரு. நீங்க உட்காருங்களா பக்கத்துல? நான் உட்காரலாம், வேற யாரும் உட்கார முடியாது. இவன் வந்து மம்மி பாய். மைக்ரோ உன்னோட இடமா அது? ஆமா, மைன் உன்னோட இடமா? ஆமா, மைக்கோட். நான் இங்க தூங்குவேன், மைக்ரோ இங்க தூங்குவாரு. அண்ட் எங்க வீட்டுல எதை வேணாலும் திறக்கலாம். எல்லாமே சைல்ட் ஃப்ரெண்ட்லி, பீப்புள் ஃப்ரெண்ட்லி. எதுவும் எல்லாமே ஆர்கனைஸ்ட் 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 ஆர்கனைஸ்ட். இவ்வளவுதான். இந்த கபோர்ட் தான் என் வீட்டை நடத்தவே மீன். இந்த கபோர்டு இருந்தா போதும், எல்லாமே நடக்கும். மை குட்டி கியூட் கிச்சன். எஸ், சூப்பர். சோ இங்க இருக்க கர்டனுக்கு 20 வருஷம் சொன்னா இனிமேல் ஆச்சரியப்பட மாட்டேன். ஏன்னா அதுக்கு 20 வருஷம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இங்க வந்து வாங்கினது 2014. 10 வருஷம் இருக்கும். இந்த ஃப்ரிட்ஜ் எனக்கு ரொம்ப ஆசை. ஓகே, எனக்கு ரொம்ப நாள் ஆஃப்கோர்ஸ் பழைய ஃப்ரிட்ஜை வந்து அதோடைய ஆயுள் காலம் முடிஞ்ச அப்புறம் தான் ஒருத்தருக்கு கொடுத்து அனுப்பினேன். ஃப்ரிட்ஜ் மட்டும் ஆனா அந்த 5 to 8 இயர்ஸ்க்கு ஒரு முறை மாத்தணும். ஏன்னா அந்த குளோரோஃப்ளூரோகார்பன்ஸ் உடைய எமிஷன் நடக்கும். சோ எதனால கீழே ஃப்ரீசர் இருக்குமா? அதுல ஒரு விஷயம் சும்மா ஆசை. எனக்கு பெருசா நிறைய ஆசைகள் கிடையாது. ஆனா இது வந்து ரொம்ப ஃபங்கியா இருக்கு, அதனால ஒரு ஆசை. என் வீட்டுல வந்து எது வேணாலும் திறக்கலாம், என் போனை திறக்கலாம், பிரச்சனை கிடையாது. பாருங்க, எப்பாச்சும் பசிக்குது, டக்குன்னு வந்து ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஒரு ஸ்நாக்ஸ் எடுப்பேன், சாப்பிடுவேன். இதுக்கும் ஒரு ஆர்டர் இருக்கு. ஸ்நாக்ஸ் கிடையாது. ஸ்நாக்ஸே கிடையாதா? ஒரு நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் என்னைக்கு ஃப்ரூட்ஸ் உண்டு. என்னைக்காவது மூடு இருந்ததுன்னா அன்னைக்கு மட்டும் ருக்கு போயிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுப்பாரு. அதோட முடிஞ்சுது. இந்த மேல்தெல்லாம் அப்படியே எடுத்து சாப்பிடக்கூடிய ஐட்டம். தயிர் வந்து பசங்களுக்கு, நான் வீகன் சாப்பிட மாட்டேன். பப்பீஸுக்கு மட்டும் போர்க்கு. நான் வந்து வெஜிடேரியன், பால் பண்டங்கள் தொடமாட்டேன். ஆனா இப்போ மாட்டை வந்து மீன் கறி சாப்பிடுன்னு சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. அதே மாதிரி நாயை புல்லு சாப்பிடுன்னு சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. சோ இந்த ஃபிஷஸ் கூட அவங்களுக்கு தானா? இந்த கருவாடு தான் அவங்களுடைய நைட் ஸ்நாக்ஸ். 8 மணிக்கு சாப்பிடுவாங்க. அதனால நான் வெஜிடேரியன்ங்கிறதுனால என் பசங்க வந்து தயிர் சாதமும் பால் சாதமும் தான் சாப்பிடணுங்கிறதெல்லாம் கிடையாது. அனிமல் வந்து பெட்டுக்கா பிளேட்டுக்கா அப்படிங்கிற கேள்வி, என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு சாப்பிட்ற வெக்கமா இல்லை அப்படிங்கிற கேள்வியோட தான் இத்தனை வருஷம் சாப்பிட்டேன், நாக்கு அடக்க முடியாததுனால. ஆனா 22 ஆகஸ்ட்ல something happened. I said can't do this anymore அப்படின்னு எடுத்துனதான். ஓகே, அப்படி இப்ப வரைக்கும் தொட்டதே இல்ல. டவல் எல்லாம் இவ்வளவு பெருசா வரும், கரெக்டா? ஆமா ஆமா. நான் வந்து பெரிய ஆளு கிடையாது, நான் குட்டி ஆள் தான். அதனால ஒவ்வொரு டவலும் 3ஆ வெட்டப்படும். பாத்ரூமுக்கு போகும்பொழுது நான் காமிக்கிறேன். 3ஆ வெட்டப்படும். அதுல 2 துண்டு வந்து பாடி வாஷ்க்கு, பாடி துடைக்க, இன்னும் ஒரு துண்டு வந்து 8ஆவோ 12ஆவோ அதோட சைஸை பொறுத்து வெட்டி ஃபேஸ் டவலா யூஸ் பண்ணுவேன். அது அந்த பயன்பாட்டுக்கும் பிஞ்சு போய் நூலா போனது வந்து இந்த மாதிரி அழகா ரவுண்டா கட் பண்ணி பாத்திரங்கள், சூடா இருக்கிற பாத்திரங்கள் வைக்க யூஸ் பண்றது. தி ஹார்ட் ஆஃப் த ஹவுஸ். எஸ். ஆஹா. சோ இதுதான் உங்களுடைய டேபிள் எல்லாமே. இதுவும் அப்பாவுடைய டேபிள். அப்பா வந்து பத்ரம், கீழே டாகி இருக்கா, கொஞ்சம் எட்டவே இல்லைங்க, கடிக்கலாம் மாட்டா, பயப்படுவா. இவர் யாரு?
இவதான் ஸ்கிட், ஓ பயப்படுவா, அதனால அவளை வந்து கொஞ்சம் தள்ளியே வச்சுக்கலாம். அப்பா திருப்பதியிலிருந்து இங்க மெட்ராஸ் லா காலேஜ்ல படிக்க வரும் பொழுது படிச்சு முடிச்சு அவருடைய பிராக்டிஸ் லாயர் அவரு தொடங்கும் பொழுது அவர் வாங்கிக்கிட்ட டேபிள், அதே மைக்கா டாப்போட அதே கலரோட இந்த டேபிள் என்னோடயே வந்திருக்கு. சூப்பர். நீங்க கேட்டீங்கல்ல இப்பெல்லாம் பெயிண்ட் பண்றது இல்லையான்னு. இப்ப அடுத்து எழுதிட்டு இருக்கிற புக்குடைய எழுதி இன்னைக்கு சப்மிட் ஆகிற குட்டிகள் குரல் புக் 2 உடைய கவர் பேஜ் தான். ஓகே, அண்ட் அது உள்ள வர சில ஸ்கெச்சஸ், ஸ்னீக் பீக். இது இன்னும் பப்ளிஷ் ஆகல. ஓகே, சோ ரிமெம்பர் ஸ்னீக் பீக். ஃபர்ஸ்ட் வெளிவந்தது இது 2022 தி மேக்கிங் ஆஃப் ஹீரோஸ். அதனுடைய பார்ட் 2 தான் இது. அது போன வருஷம் நிறைவுல 2023 டிசம்பர்ல வெளிவந்தது. ஸோ இது தொடர் அப்படிங்கிறது அதோடைய தொடர் என்பதனால அதே தான். இந்த ஆண்டு டிசம்பர்ல இதோடைய 3வது நிறைவு பாகம், தொடருடைய நிறைவு பாகம் வெளிவரும். இது வெளிவந்த அதே நேரத்துல இது வெளிவந்தது குட்டிகள் குரல். இது வந்து ஹிந்து பப்ளிஷ் பண்றாங்க, ஹிந்து தமிழ் திசை பப்ளிஷ் பண்றாங்க. அதுதான் அந்த ஒரிஜினல் பெயிண்டிங் நீங்க பார்த்தீங்க. இது போன ஆண்டு நிறைவுல வெளிவந்தது. இதையே வந்து இங்கிலீஷ்ல ரீரைட் பண்ணியிருக்கேன். டிரான்ஸ்லேஷன் கிடையாது, ரீரைட் தான். ஏன்னா ஈத்தாஸ் மாறும், ஜோக்ஸ் மாறும், எல்லாமே மாறும். கதை சேம், கெட்டி குட்டி சேம், ஆனா மொழி வேற, ரீரிட்டன். இது இந்த ஆண்டு மே வெளிவந்தது. சில்ட்ரன்ஸ் ஆச்சா இது வரையில இது மொத்தம் ஒரு 20 வரும். அது இதுவா இருக்கட்டும் மொத்தம் 19 இருந்து 21 அதுதான் கணக்கு. ஏன்னா 1020 குரல் எழுதுறோம். இதுல இப்ப 30 குரல் இருக்கு, இதுல 50 குரல் இருக்கு. இது அடுத்த புக்ல 40 இருக்கும், இதுல 60 இருக்கும். எப்படி பார்த்தாலும் 19 to 21 புக்ஸ் வெளிவரும் இந்த சீரீஸ்ல. பட் இது ஃபியூரி ஆஃப் த ஃபர்காட்டன் மேல வெளிவந்தது யங் அடல்ட்ஸ் நாவல். இட்ஸ் நாட் சில்ட்ரன்ஸ். அண்ட் இந்த ஆண்டு இங்கிலீஷ்ல இன்னொரு அடல்ட் நாவலும் வெளிவந்துரும். இந்த ஆண்டு டோட்டலா 8 புக்ஸ் பப்ளிஷ் ஆகும். அதுல வந்து 1 யங் அடல்ட்ஸ், 1 அடல்ட்ஸ், மற்றதெல்லாம் சில்ட்ரன். என்னுடைய எக்ஸ் ஹஸ்பண்டுடைய முதல் திருமணத்திலிருந்து எனக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம். ஸோ ஃபுல் டைம்லாம் என்னோட அவங்க ஸ்பெண்ட் பண்ணலை. அப்படி இருக்கும் பொழுது டிவோர்ஸ்க்கு பிறகு அவங்கள பிரிச்சுட்டாங்க என்கிட்ட இருந்து. ஏதோ ஒரு கட்டத்தில் எப்படியோ அவங்க வருவாங்கன்னு எனக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு 18 ஆகும்பொழுது ஒரு முறை வந்தாங்க. அப்போ இது படிச்சு அப்போ இந்த மேனுஸ்கிரிப்டே கொடுத்தாங்க கிட்ட, படிச்சாங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்களுக்கு. அவர் மட்டும் ஒருத்தர் 3வது இருக்கவரு கீழே இருக்காரு. ஆமா, வெக்கம் இல்ல, பயம். அவளை அப்போ எவ்வளோ துன்புறுத்தி இருப்பாங்க. அவளுக்கு இத்தனை வருஷம் 12.5 வருஷத்துக்கு பிறகும் அந்த பயம் உள்ள இருக்குன்னா PTSDங்கிறது சும்மா இல்ல. அது மனுஷங்களுக்கு வந்தாலும் சரி, மிருகங்களுக்கு வந்தாலும் சரி, சின்ன வயசுல ஏற்பட்டா அது ரொம்ப ஆழ் மனசுல பெரிய தாக்கம். ஆமா, அது வந்து கிரானிக் PTSD, சைல்ட்ஹுட் PTSD, அது எல்லாமே நமக்கும் உண்டு, அவங்களுக்கும் உண்டு. அந்த இடத்துலதான் வந்து நாமும் விலங்கு, நாமும் மிருகம், நமக்கு மட்டும் இதுங்க இந்த விஷயங்கள் அப்படின்னு கிடையாது, அவங்களுக்கும் இதெல்லாம் இருக்குன்னு புரிஞ்சோனால. என் பொண்ணு அது உங்களை கண்டுதான் வந்து விலகி இருப்பா. பட் நமக்கு இருக்கிற அதே அழுத்தங்கள் அவங்களுக்கும் இருக்குன்னு புரிஞ்சா பொருளா நடத்தி விலை கொடுத்து வாங்க மாட்டோம். அது புரியணும்னு சொல்ல வரேன். நோ அட்மிஷன் ரூம், நானே நாக் பண்ணி தான் போகணும். மை சிம்பிள் ஹாப்பி லிட்டில் ஸ்பேஸ். என்னோட கபர்ட் பாருங்க, அவ்வளவுதான் இருக்கும். தெரியும், அங்க மேல ஒரு சூட்கேஸ்ல மட்டும் ஃபுல்லா சாரீஸ் இருக்கும். அதை நான் குரல் முதல் ஷூட் பண்ணும்போது தான் அது கீழே வரும். ஒவ்வொரு சாரியிலும் 4 எபிசோட் ஷூட் பண்ணுவேன். 4வது எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை வீட்டுக்கு வந்துட்டு அதை ட்ரை வாஷுக்கு போட்டுட்டு கொடுத்துருவேன். அவ்வளவுதான். ஹாப்பியா அதை யூஸ் பண்ணட்டும். சூப்பர். சோ உங்களுடைய வார்ட்ரோப்லாம் வாங்க பாருங்க. ஓ, யூ வில் லவ் திஸ் அண்ட் யூ வில் ஆல்சோ வண்டர் ஹவ். இவ்வளவுதான் என் கபர்ட். ஓ, மொத்தமே இவ்வளவுதான் ட்ரெஸ். நல்லது. அந்த புடவைகளை தவிர இவ்வளவுதான். இங்க உள்ளுக்குள்ள என்னுடைய விண்டர் க்ளோத்ஸ் இருக்கும், வீட்டுல போட்ட சில திங்ஸ் இங்க இருக்கும், ஜீன்ஸ் இங்க இருக்கும், ஷார்ட்ஸ் இங்க இருக்கும், அவ்வளவுதான். ஓ, ஐ லவ் கேப்ஸ் அண்ட் ஹேட்ஸ் சோ மச். நிறைய இருக்கும், ஆனா எல்லாத்துக்கும் ஒரு மெமரியும் இருக்கும். விண்டர் க்ளோத்ஸோட இருக்கிற கேப்ஸ் அண்ட் ஹேட்ஸும் நிறைய இருக்கும். உள்ள வேற நிறைய இருக்கும். ஃபேவரட் ஏதாச்சும் ஒன்னு போடு காட்டுங்க. I love caps so much. Nice. இதுல கிறிஸ்மஸ் கேப்பா இது? எஸ். oops. நிறைய இருக்கு, பரவாயில்லை. எல்லா ட்ரெஸ்க்கும் சூட் ஆகும் ஒரு கேப். ரொம்ப பிடிக்கும் எனக்கு. கேப்ஸ் அண்ட் ஹேட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஓகே.
இது குறைஞ்ச கலெக்ஷன் கொடுத்துட்டேன். ஒரே நேரத்துல ஒரு தலை தான் இருக்கு, ராவணனா இருந்தா கூட 10 வச்சிருக்கலாம், இல்ல அப்படிங்கிறதுனால கொடுத்தாச்சு. மெட்ராஸ் வெயில்ல பாத்ரூம்ல ஏசி போட முடியாது, ஆனா நான் ஃபேன் போட்டு வச்சிருப்பேன். சத்தத்தோட வாங்க. வேற வழி கிடையாது. ஃபேன் இல்லைன்னா சம்மர்ல நான் இல்லை, நான் குளிக்கவே வேண்டாங்க, உள்ள வந்துட்டு போனாலே அப்படியே வேர்வை குளியல்லே ஃப்ரெஷ் ஆயிடுவேன். பக்கெட் அண்ட் மக் யூஸ் பண்ணும் பொழுது யூ ஆர் அகேன் சேவிங் வாட்டர். ஷவர் யூஸ் பண்ணோம்னா நீரை வந்து அதிகமா செலவு பண்ணுறோம். ஷவர் எடுத்துட்டீங்களா? அதுக்காகவே எடுத்துட்டீங்களா? கிடையாது. ஓகே. கெஸ்ட் யாராவது வந்தா கூட டோன்ட் யூஸ் இதான் பக்கெட் தான். ஓகே, வாங்க இந்த பேக்யார்ட் பார்க்கலாம். மாமரம் பத்ரம். இதுல வந்து அந்த சிவப்பெரும்பு இருக்கும். இந்த சிவப்பெரும்பு கடிச்சா இப்படி தடிக்கும். ஆமா, டேஞ்சர். 4 நாளைக்கு எரிஞ்சு. ஓகே. எனக்கு அங்க ஒரு கிணறு இருக்கு, வலி தாங்காம கிணறுல குச்சா கூட குச்சிருவீங்க பத்ரம். கொஞ்சம் தள்ளி போய் பேசலாங்க. இது வந்து பக்கத்து வீட்டு மாமரம். இந்த பக்கத்து வீட்டு மாமரத்துல காய்க்கும் மாங்காயும் மாங்கனியும் என் வீட்டு மாங்காயோட சுவையாதான் இருக்கும். திருடிதான் சாப்பிடுவேன். கிளிமுக்கு மாங்காய் ரொம்ப அழகா காய்க்கும். இது துணி காய போட மேல ஷெட் போட்டிருக்கோம். துணி காய போடுங்க. சரிங்க. துணி துவைக்கிற கல்லு எல்லாம் வச்சிருக்கீங்களா? துணி துவைக்கிற கல்லு அங்கிளும் ஆண்டியும் இந்த வீட்டுல வச்சிருந்தாங்க. பட் பெரும்பாலும் இதை யார் யூஸ் பண்றாங்கன்னா, பவுன்சின்னு ஒரு நாய்க்குட்டி இருக்கு. அந்த பவுன்சி நாய்க்குட்டி பக்கத்துல என்ன நடக்குதுன்னு பாக்க இதுல ஏறி குதிச்சு நின்னு பாக்கும். என்னுடைய ஃபேண்டசி கிணறு. ரொம்ப நாளா இது எனக்கு ஒரு ஆசை. இந்த கிணறுக்கு வந்து ஃபெரிடெல்ல வர மாதிரி வெளியெல்லாம் பெயிண்ட் பண்ணி சும்மா ஒரு உடன் பக்கெட் வைக்கணும்னு ஆசை. இன்னைக்கு அது ஒன்னா பண்ணுவேன், நடக்கும். தண்ணி இருக்கா உள்ள? ஆஃப் கோர்ஸ். நல்லவங்க இருக்கோங்க. நல்லவங்க இருக்கிற இடத்துல என்ன இருக்கும்? தண்ணி இருக்கேங்க. அதுதான் சொல்றேனே, நல்லவங்க இருக்கும். மழையும் இருக்கும், நீரும் இருக்கும். அண்ட் என்னுடைய மாடிக்கு போக குட்டி ஸ்டேர்கேஸ். இதுதான் ஹோம். பியூட்டிஃபுல் ஹோம் ஆக்சுவலா. ஸோ உங்களோட ஹோம் டூர்ல நாங்கள் கற்றுக்கின பெரிய விஷயம் என்னன்னா, ஸோ வீடு என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் வந்து அந்த ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, வீடு வந்து ரெனோவேட் பண்ணணும்ப்பா. ரெனோவேட்னு சொன்ன உடனே இருக்கிற தேவையான பொருட்கள் முதற்கொண்டு எல்லாத்தையும் வெளியே போவாங்க. புதுசாக வாங்கணும், அப்போதான் வீடு புதுசாக இருக்கணும். பட் உங்கள் வீட்டை பார்க்கும்போது இது பழைசு புதுசுலாம் இல்லை, யூஸ்ஃபுல்லாக இருக்க பொருள், யூஸ் இல்லாத பொருள், இது ரெண்டாம் மாட்டம் தான் இருக்கு. இந்த யூஸ் இல்லாத பொருள்ன்றது இல்லாத போல எல்லாமே வந்து ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஸோ யூ ரீசைக்கிள் இட். மெயின்டெனன்ஸ் நல்லா இருக்கணும். எந்த ஒரு பொருளுமே ஒழுங்கா அதை வந்து நம்ம பராமரித்து வச்சுக்கிட்டோம்னா அது நமக்கு நீண்ட ஆயுள நன்றியோட கொடுக்கும். ஒரு பொருள் அதோடைய பர்பஸை சர்வ் பண்ணுது. இப்போ நாம தான் பழைசாயிட்டோம், அதுக்காக உடம்பு தூக்கி போட்டு புது உடம்பை வாங்கிக்கிறோம் இல்லை. பர்பஸை சர்வ் பண்ணுதா, அதுக்கு இன்னும் உயிர் இருக்கா, அதாவது உயிர் இருக்கான்னா பயன்படுத்தக்கூடிய நிலையில இருக்கா, அப்படி பார்த்து தான் எதுவுமே பண்ண முடியும். ஆனால் கண்டிப்பாக மெயின்டெனன்ஸ் நல்லா இருந்தால் எல்லாமே ரொம்ப நாள் வரும். நம்மால இயற்கை மீது ஏற்படும் தாக்கத்தை குறைக்க மனமும் திருப்தியா இருக்கும். இந்த வீட்டுல நல்லவங்களுக்கும் எல்லா விலங்குகளுக்கும் இடம் உண்டு. ஆனா நாய்கள் பிடித்தா மட்டும்தான் அனுமதியும் உண்டு. ஸோ ஆரம்பத்திலேயே நீங்க முடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகான ஒரு வீடு, அற்புதமான ஒரு வீடு, அன்பு நிறைந்த ஒரு வீடுன்னு சொல்லலாம். இது அதுதான் ரொம்ப முக்கியம். அதனாலதான் உங்களால அவ்வளவு பீஸ்ஃபுல்லா இந்த ஒரு குழந்தை மனதோட உங்களால புத்தகங்களும் எழுத முடியுது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து டிவி புகழ் மமத்தி அப்படிலாம் தாண்டி இப்போ வந்து டாக்கிங் டு எழுத்தாளர் மமத்தின்னும் போது அது இன்னும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி நீங்க சொன்ன மாதிரி தொடர்ந்து நிறைய புத்தகங்கள் எழுதுங்க. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் உங்களை எழுத்தாளராக கொண்டாடட்டும். நேரத்துக்கு மிகப்பெரிய நன்றிகள். ஸோ யூ டீச்சர்ஸ் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டோம். ஓகே, சின்ன சின்ன பொருள் முதற்கொண்டு இப்படி ரீசைக்கிள் பண்ணலாம், ரீயூஸ் பண்ணலாம், இதுவும் ஒரு வகையான அழகுதான்றத இந்த நேர்காணல் மூலமா நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். உங்க நேரத்துக்கு மிகப்பெரிய நன்றிகள், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. மிக்க நன்றி நவீன், எவ்வளவு அழகா தமிழ் பொழியறீங்க. அப்படி உங்ககிட்ட இருந்து வந்தது அப்படியே இங்க இருந்து எழுத்துக்கிட்டேன் லைட்டா. ரொம்ப அழகா இருக்கு. அப்படியா? ஆமா, உங்க சொல்லும் சிந்தனையும் நீங்க செய்யும் விஷயங்களும் செழித்து வளர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சூப்பர், thank you so much. வீட்டுக்கு வந்ததுக்கு மிக நன்றி. மீண்டும் வாங்க எல்லாரும். கலாட்டா நேயர் எல்லாருக்கும் எங்க வீட்டுக்கு நீங்க இன்னைக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. எங்க வீட்டு பயணம் உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நம்புறேன். குட்டி குட்டியா அவங்க சொன்ன மாதிரி எனக்கு தெரிந்த குறிப்புகள் கொடுத்திருக்கேன். அந்த குறிப்புகளும் உங்களுக்கு பயன்பாட்டுள்ளவையா இருந்ததுன்னா மிக்க மகிழ்ச்சி. டைமண்ட் மேளா அட் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும். வேலை வாய்ப்புடன் ஆசிரியர்களின் நேரடி கவனத்தில் ஃபேஷன் டிசைனிங் படிக்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன்.